மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கும் புதிய முயற்சியில் வடகிழக்கு ஆயர் மன்றம். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை முன்னிறுத்தி சிதறி கிடக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கும் புதிய முயற்சியில் இறங்க வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மறை மாவட்டங்களின் ஆயர்களும் குரு முதல்வர்களும் பங்கேற்ற வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் விசேட அமர்வு கடந்த 18ஆம் தேதி வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்களின் நீண்டகால நலன் மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கில் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுத்தல், மன்றத்தின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து விரிவான மீளாய்வு செய்யப்பட்டதுடன் தற்போதைய அரசியல் சூழலில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மன்னார் மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களுடன் யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மறை மாவட்டங்களின் குரு முதல்வர்களும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் குறித்த இக்கட்டான சூழலில் மத தலைவர்களின் இந்த ஒன்றிணைப்பு முயற்சி அரசியல் தளத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை விடுத்த அழைப்பிலேயே ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் வந்தன. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் தெரிவிப்பு. IRIS டெனா, IRIS புஷர் மற்றும் IRIS 11 ஆகிய ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களை நட்புறவு விஜயம் என்ற அடிப்படையில் இலங்கைக்கு வருகை தரும்படி மிலான் 2026 நிகழ்வில் வைத்து இலங்கை கடற்படை தளபதி விடுத்த அழைப்புக்கு அமைவாகவே அக்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை நோக்கி வருகை தந்ததாகவும், அவ்வேளையிலேயே IRIS டெனா அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரெசா டெல்ஹோஸ் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடாத்திய கூட்டு தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் வலுப்பெற்றிருக்கும் பின்னணியில் இவ்விவகாரம் தொடர்பான சமகால நிலவரம் மற்றும் ஈரான் நிலைப்பாடு என்பன குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று கொழும்பில் உள்ள ஈரானிய தூதுவரின் இல்லத்தில் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவின் விசாகப்பட்டின துறைமுகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை நடைபெற்ற மிலான் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சி மற்றும் அணிவகுப்பில் கலந்து கொண்டு இந்திய கடற்பரப்பிலிருந்து வெளியேறியதன் பின்னர் கடந்த 4ஆம் தேதி அதிகாலை இலங்கையின் காலி நகருக்கு தெற்கே சுமார் 40 தொடக்கம் 44 கடல் மைல் தொலைவில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட IRIS ஐரிஸ் டெனா குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே தூதுவர் டெல்ஹோஸ் இதனை தெரிவித்தார். இலங்கை கடற்படை தளபதியின் அழைப்புக்கு அமைவாகவே அக்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை நோக்கி வருகை தந்தன. அக்கப்பலில் இருந்தவர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராக ஆயுதங்களுடன் இருக்கவில்லை. அது மாத்திரமன்றி அமெரிக்காவின் அத்தாக்குதலில் மரணித்தவர்களில் பலர் படைவீரர்கள் அல்ல, மாறாக அவர்கள் சக்சஸ்போன் உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைப்பவர்களாவர். அதேவேளை IRIS டெனா உள்ளிட்ட கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு கோரிக்கை விடுத்து 11 மணி நேரம் காத்திருந்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பில் எம்மிடம் உறுதிப்படுத்தப்பட போதிய தகவல்கள் இல்லை. அது பற்றி நாம் ஆராய்ந்து வருகின்றோம் என தெரிவித்தார். கோடீஸ்வரர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் எரிபொருள் மானியம் அவசியமற்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. எரிபொருள் விலையில் சலுகைகளை வழங்கும் போது அது தகுதியுடையவர்களை சென்றடையும் வகையில் இலக்கு வைக்கப்பட வேண்டும் எனவும், கோடீஸ்வரர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் எரிபொருள் மானியம் அவசியமற்றது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். கல்வித்துறையில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நேற்று நடைபெற்ற சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசு எரிபொருள் மானியத்தை வழங்க தொடங்கும் போது நடுத்தர வர்க்கத்தினர் முதல் ஏழை எளிய மக்கள் வரை பயன்பெறும் வகையில் அதனை வடிவமைக்க வேண்டும். பெரும் வசதி படைத்தவர்களுக்கு இந்த மானியம் தேவையில்லை. தற்போதைய அரசு எரிபொருள் விலையை அதிக சதவீதத்தால் அதிகரித்துள்ளது.
எனவே தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதியின்படி எரிபொருள் விலையை குறைப்பதற்கு அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் முறையான விலைச்சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அவர் இதன்போது வலியுறுத்தினார். அரசு தனது தேர்தல் கால உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறி வருகின்றது எனவும், எரிபொருள் விலையேற்றம் அனைத்து பொருட்களின் விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலக செலவினம் 2025 ஆண்டில் மாத்திரம் சுமார் 925.14 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக தகவல். ஜனாதிபதி செயலகம் தனது ஊழியர்களுக்கான 2025 ஆண்டில் மாத்திரம் சுமார் 925.14 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெறப்பட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் நிரந்தர ஊழியர்களுக்காக ரூபாய் 796.53 மில்லியனும், ஏனைய வகை ஊழியர்களுக்காக ரூபாய் 128.61 மில்லியனும் செலவிடப்பட்டுள்ளன. தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் மொத்தம் 746 ஊழியர்கள் கடமையாற்றுகின்றனர். நிரந்தர ஊழியர்களாக 641 பேரும், ஏனைய ஊழியர்கள் எனும் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையிலான 6 ஊழியர்களும், ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஓய்வு பெற்ற 5 ஊழியர்களும், தற்காலிக ஊழியர்களாக 81 பேரும், ஆலோசகர்களாக 5 பேரும் கடமையாற்றுகின்றனர். நிரந்தர ஊழியர்களுக்கு செலவிடப்பட்ட தொகையில் வேதனத்திற்காக 381.03 மில்லியன் ரூபாயும், மேலதிக நேர கொடுப்பனவுக்காக 59.5 மில்லியன் ரூபாயும், இதர கொடுப்பனவுகளுக்காக 307.8 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளன. அத்துடன் எரிபொருளுக்காக 27.6 மில்லியன், போக்குவரத்துக்காக 13.5 மில்லியன், தொலைபேசி கொடுப்பனவுக்காக 3.6 மில்லியன் மற்றும் சொத்து கடன் கொடுப்பனவுக்காக 3.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏனைய ஊழியர்களுக்கான வேதனத்திற்காக 66.9 மில்லியன் ரூபாயும், மேலதிக நேர கொடுப்பனவுக்காக 16.2 மில்லியன் ரூபாயும், இதர கொடுப்பனவுகளுக்காக 33.6 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளன. கடந்த 2025 நவம்பரில் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியாக இருந்த அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 1252 இருந்த ஊழியர்களின் எண்ணிக்கை 803 குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் செலவுகள் 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் ஆலோசகர்கள் மற்றும் ஊழியர்களின் நியமனங்கள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாக ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அரசினால் அபகரிப்பு. கிழக்கு மாகாணத்தில் 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அரசின் 7 வகையான பொறிமுறையின் ஊடாக அபகரிக்கப்பட்டு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண நில மீட்பிற்கான வலையமைப்பினர் தெரிவிக்கின்றனர். 2026 ஆண்டிற்கான காணி வாரத்தினை முன்னிட்டு திருகோணமலை விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே கிழக்கு மாகாண நில மீட்பிற்கான திருகோணமலை மாவட்ட செயற்பாட்டாளர்கள் இதனை தெரிவித்தனர். யுத்தம் நிறைவுக்கு வந்த சூழ்நிலையிலும் இன்று வரை குறிப்பிட்டளவு மக்கள் தங்களது நிலங்களுக்கான முறையான காணி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளதாகவும், அரசு வேற்று இனத்தவர் மற்றும் முதலாளிகளின் திட்டமிட்ட வகையில் மக்களின் குடியிருப்பு மற்றும் ஜீவனோபாயத்துக்குரிய தொழில் இடங்கள் மற்றும் மத கலாச்சார இடங்கள் சட்ட ரீதியாகவும் சட்ட முறையற்றும் அபகரிக்கப்பட்டு வருவதுடன் சுபீகரிக்கப்பட்டும் வருகின்றது. குறிப்பாக எமது கிழக்கு மாகாணத்தில் சுமாராக 1,20,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அரசின் 7 வகையான பொறிமுறைகள் ஊடாக அபகரிக்கப்பட்டும் சுபீகரிக்கப்பட்டும் வருகிறது. குறிப்பாக தொல்லியல் இடமெனவும், பாதுகாப்பு பகுதியெனவும், வனவள பகுதியெனவும், பூஜா பூமி இடமெனவும், வனவிலங்கு பகுதியெனவும், அபிவிருத்தி இடமெனவும், சுற்றுலா பிரதேசம் எனவும் அடையாளப்படுத்தி பல தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டனர். அந்த வகையில் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 1958 சிங்கள குடும்பங்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு 32 விகாரைகளும் அதனுடன் இணைந்த இடங்களுமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பூர்வீக இடங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழர்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த வழிபாட்டு இடங்கள் அபகரிக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுள்ளதோடு எங்களுடைய ஆலயங்களை வழிபடுவதற்கு அங்கிருக்கின்ற பௌத்த மதகுருமாரின் அனுமதியை பெற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இருப்பதாகவும் திரியாய் பகுதியை சேர்ந்த செயற்பாட்டாளர் டன்சன் குறிப்பிட்டார். அதேபோன்று முத்துநகர் பகுதி விவசாயிகள் 53 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் மேற்கொண்டு வந்த 1200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் சோலார் மின் திட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது.
இதனால் விவசாயிகள் தமது வாழ்வாதாரத்தையும் ஜீவனோபாயத்தையும் இழந்துள்ளனர். இதனால் 352 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கான நீதியை கோரி 70 நாட்களுக்கு மேலாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் இதுவரை எந்தவித தீர்வும் அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை எனவும் ஒத்துநகர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா சபருல்லா என்ற செயற்பாட்டாளர் தெரிவித்தார். கனடாவில் பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு நினைவகம் இனம் தெரியாத நபர்களால் சேதம். கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளமையை வன்மையாக கண்டித்துள்ள ஒன்டாரியோ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இச்செயல் கனேடிய தமிழர்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீது நிகழ்த்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம் அந்நகர மேயர் பேட்ரிக் பிரவுனால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சேதப்படுத்தப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகத்தின் புகைப்படங்களை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் ஒன்டாரியோ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த நடவடிக்கை குறித்து கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிரம்டனில் உள்ள தமிழின அழிப்பு நினைவகம் சிதைக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த வேதனையையும் கோபத்தையும் அளிக்கிறது. இந்த நினைவகம் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும். அத்தோடு கனடாவை தமது தாயகமாக கொண்டு வாழும் தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஸ்கார்பரோ குரூப் பார்க் தொகுதியில் உறுப்பினர் என்ற ரீதியில் தெற்காசியாவுக்கு வெளியே மிக பெரும் எண்ணிக்கையில் வாழும் துடுப்பிமிக்க மற்றும் மீண்டெழும் தன்மை கொண்ட தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எனது தொகுதி மக்களையும் ஒன்றாரியோ முழுவதும் வாழும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களையும் பொறுத்தமட்டில் இந்த சிதைப்பு நடவடிக்கை என்பது கனேடிய தமிழர்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீது நிகழ்த்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும். ஒன்றாரியாவில் வெறுப்புணர்வுக்கும் இனவழிப்பு மறுப்புக்கும் இடமில்லை. தமிழர் வரலாற்றை பாதுகாப்பதிலும் தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான தமிழர்களின் உரிமைக்கு மதிப்பளிப்பதிலும் நாம் உறுதியாக நிற்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. திமுக கூட்டணியில் திடீர் திருப்பம். திருமாவளவன் வாங்கிய 8 தொகுதிகள். அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான தொகுதி பங்கீடு செவ்வாயன்று சுமூகமாக முடிவடைந்தது. இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மற்றும் விசிக தலைவர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி விசிகாவிற்கு மொத்தம் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் 6 தனி தொகுதிகள் மற்றும் 2 பொது தொகுதிகள் அடங்கும். கடந்த தேர்தல்களை விட விசிகாவிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த ஒதுக்கீடு அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இதனால் திமுக தனது மற்ற கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டையும் ஏறத்தாழ இறுதி செய்துவிட்டது. இதுவரை கிடைத்துள்ள தகவலின்படி காங்கிரசிற்கு 28 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விசிகாவினர் நலன் மற்றும் கூட்டணியின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டே இந்த தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட்டது. ஜனநாயக அரசியல் பாதுகாப்பு தான் எங்களின் முதன்மையான இலக்கு என்று தெரிவித்துள்ளார். மேலும் வலதுசாரி மற்றும் சாதிய இயக்கங்கள் தமிழகத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலும் மதசார்பற்ற சக்திகளை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலும் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். தொகுதி எண்ணிக்கையை விட தேர்தல் களத்தில் மதசார்பற்ற கூட்டணியின் வெற்றி முக்கியம் என்பதில் விசிக உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள திருமாவளவன், திமுக கூட்டணியுடனான பயணம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது பெரும் சவாலாக மாறியுள்ளது. பிரதமர் மோடி பேச்சு. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதட்டம் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். இந்த நெருக்கடி சூழலில் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பே எங்களது முதன்மையான முன்னுரிமை. இன்று வரை 3,75,000க்கும் அதிகமான இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர்.
இதில் 700க்கும் அதிகமானோர் மருத்துவ மாணவர்கள். இந்த இக்கட்டான நேரத்தில் மத்திய அரசு முழு உணர்வுடன் செயல்பட்டு வருகிறது. அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு அனைத்து நாடுகளும் உறுதி அளித்துள்ளன. இருப்பினும் சில இந்தியர்கள் உயிரிழந்ததும் தாக்குதல்களில் சிலர் காயமடைந்ததும் துரதிருஷ்டவசமானது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதும் உறுதி செய்யப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது பெரும் சவாலாக மாறியுள்ளது. இத்தகைய சவாலான சூழலிலும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் வழிகளை கண்டறிய மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கிருந்தெல்லாம் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் இந்தியாவை சென்றடைவதை உறுதி செய்வதே இந்த முயற்சிகளின் நோக்கம். கடந்த சில நாட்களில் கச்சா எண்ணெய் மற்றும் LPG ஏற்றி வந்த கப்பல்கள் பல நாடுகளில் இருந்து இந்தியாவை வந்தடைந்துள்ளன. வரும் நாட்களிலும் இந்த திசையில் எங்கள் முயற்சிகள் தொடரும். எண்ணெய், எரிவாயு, உரங்கள் அல்லது முக்கியமான பிற பொருட்களை ஏற்றி வரும் கப்பல்கள் இந்தியாவை பாதுகாப்பாக வந்தடைவதை உறுதி செய்வதே இந்தியாவின் முயற்சியாக உள்ளது. ஆனால் போர் காரணமாக நிலவும் உலகளாவிய சூழல் நீண்ட காலத்திற்கு நீடித்தால் அதன் கடுமையான தாக்கம் ஏற்படுவது உறுதி. எனவே கடந்த சில ஆண்டுகளில் தனது மீள்திறனை அதிகரிக்க இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்தி வருகிறது. இந்தியாவில் போதிய கச்சா எண்ணெய் சேமிப்பு மற்றும் தடையற்ற விநியோகத்திற்கான அமைப்பு உள்ளது என்று இந்த அவைக்கும் நாட்டிற்கும் நான் உறுதியளிக்க, எரிபொருளுக்காக நாம் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் அதிகம் சார்ந்திருக்க கூடாது என்பதே எங்கள் அரசின் முயற்சி. LPG தவிர PNG இணைப்புகளும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் PNG இணைப்புகளில் முன்னெப்போதும் இல்லாத பணிகள் நடைபெற்றுள்ளன. கடந்த சில நாட்களில் இது மேலும் வேகம் எடுத்துள்ளது. உள்நாட்டு LPG உற்பத்தியை பெரிய அளவில் அதிகரிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை வெளிநாட்டு கப்பல்கள் மூலமாகவே நடைபெறுகின்றன. உலகளாவிய நெருக்கடி ஏற்படும் போது இச்சூழ்நிலையில் இந்தியாவின் நிலையை மேலும் தீவிரமாக்குகிறது. எனவே மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கப்பல்களை கட்டுவதற்காக சுமார் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது என தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். போர் நிறுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போதிலும் கிழக்கில் போர் தீவிரம். 5 நாட்களுக்கு தாக்குதல்களை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போதிலும் மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளது. ட்ரம்பின் அறிவிப்பை ஒரு உளவியல் போர் என வர்ணித்துள்ள ஈரான், அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் ஜெருசலேம் மற்றும் தெஹ்ரான் வான்பரப்பில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலில் செய்தியாளர் சந்திப்பில் இருந்து ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சோக் அருகில் ஏவுகணைகள் வீழ்ந்ததால் பதுங்குகுழிக்குள் தஞ்சமடைந்தார். இதற்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு தளங்கள் மீது வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானிய புரட்சிகர காவற்படை, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் சவுதியில் உள்ள அமெரிக்க வான் தளங்கள் மீது பாரிய தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை எமது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் வெளிநாடுகள் தலையிட முடியாது என ஈரானிய ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சோல்ஃபாரிக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சவுதி, குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளிலும் ஏவுகணை எச்சரிக்கையினால் பதற்றம் நிலவுகிறது. இதேவேளை லெபனானின் முக்கிய பாலங்களை இஸ்ரேல் தகர்த்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வலேரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்று அதிகாலை பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னணி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. துருக்கி இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற கோர விபத்து, சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த 3 ஈழத்தமிழர்கள் பலி. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த 3 இலங்கையர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தாயாரின் 60வது பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மீண்டும் சுவிட்சர்லாந்திற்கு திரும்புவதற்காக விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் மாநிலத்தில் வசித்து வந்த ஜெயந்தினி கணேசலிங்கம், அவரது மகன் விபூஷன் கணேசலிங்கம் மற்றும் அவர்களுடன் பயணித்த சிவாஸ்கரன் சுகந்தி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த ஜெயந்தினி கணேசலிங்கம் அவர்களின் 60வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகவே இவர்கள் துருக்கி நாட்டிற்கு சுற்றுலா சென்றிருந்தனர். திரும்புவதற்காக டாக்ஸி வாகனத்தில் விமான நிலையத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலேயே விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் இவர்கள் பயணித்த டாக்ஸி வாகனம் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளது.
விபத்தின் கோரத்தினால் மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக துருக்கி நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்தான்புல்லின் பெண்டிக் பகுதியில் உள்ள குர்த்கோய் இணைப்பு சந்தியில் காலை நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக வலுவழுப்பாக மாறியிருந்த சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு டாக்ஸி கால்வாயில் கவிழ்ந்தது. விபத்தை நேரில் கண்ட குடிமக்களின் தகவல்களை தொடர்ந்து தீயணைப்பு, காவல்துறை மற்றும் மருத்துவ குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. வாகனத்தில் சிக்கியிருந்த ஒருவர் அக்குழுவினரால் மீட்கப்பட்டு மருத்துவ பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். உயிரிழந்த 3 பேரின் உடலங்கள் தடயவியல் மருத்துவ பிணக்கிடங்கிற்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்த சம்பவத்தில் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததை சுவிஸ் கூட்டாட்சி வெளியுறவு அலுவலகம் ஓர் அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.